ஹலோ மக்களே, சிவா இல்லி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மோனிகாவும் காளியப்பனோட சூழ்ச்சிக்கு ஏற்றவாறு நாம் உதய பெருமாள் கிட்ட வந்து சங்கரியை பற்றின எல்லா விஷயத்தையும் லைவ் டெலிகாஸ்டில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பான உதய பெருமாளும் ஆமாம் சிவா தான் என்னோட மூத்த வாரிசு அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கபிலனை வருமா வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் கபிலனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதிலிருந்து காப்பாற்றின சிவா எலி தான் அதிகாரி அப்படிங்கிற ஒரு உண்மை நம்ம உதய பெருமாளுக்கு தெரிய வரப்போகுதா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம இந்திராணி சிவா கிட்ட குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து பாவையோட ஃப்ரெண்டு பர்த்டேக்கு ரெடி ஆகி இருக்கணும், கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சிவாவோ எப்படியாவது கபிலன் வந்து அந்த இடத்துல என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. நாம அங்க போய் பார்த்தாதான் வர்மாவோட சூழ்ச்சி வேலையெல்லாம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு தெரிய வரும். இதுல அக்கா வேற இப்படி வற்புறுத்திட்டே இருக்காளே, எப்படியாவது எஸ்கேப் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா இலி கரெக்டா ட்ரை பண்ணும்போது மோனிகாவும் வீட்டுக்கு வராங்க. மோனிகாவை பார்த்து நம்ம இந்திராணி செடியனும் கடுப்பாக்கி எதற்கா இப்போ தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு செடியன் விசாரணை பண்ண போது எல்லாம் ஒரு கேஸ் விஷயமா தான். அதை உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை எல்லாம் எதுவுமே செய்ய போகிறதில்ல, இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி தெளிவாக பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நம்ம மோனிகாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அதே சமயத்தில் மோனிகா கிட்ட வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையே அவனோட மீடியா குரூப் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு செழியனும் இந்திராணியும் அவங்கள வந்து துரத்தி தள்ளும்போது மோனிகாவும் ப்ராப்பரான பெர்மிஷன் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம், ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் நீ கேட்குற எதுக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போது மோனிகா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. உதய பெருமாள் கிட்ட வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் மீடியாவில் தான் உங்களை பற்றி தப்பாக டெலிகாஸ்ட் ஆயிருந்து அதை பற்றி தான் விசாரணை பண்ணதுக்காக வந்திருக்கோம், எங்களை வேணும்னா நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சங்கரின்னு ஏதோ ஒரு பொண்ணை நீங்கள் மேரேஜ் பண்ணீங்களாமே, அதோடு இல்லாமல் சங்கரிக்கும் உங்களுக்கும் ஒரு பையன் வேற பிறந்தானமே அப்படிங்கிற மாதிரி மோனிகா உதய பெருமாள் கிட்ட கேள்வி கேட்கும்போது இதை பார்த்த செல்வனாகி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதோட விடாமல் சரி அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான், அது மட்டும் இல்லாமல் சங்கரியை ஏற்கனவே மேரேஜ் பண்ணிட்டு அடுத்து தான் இந்த செல்வனாகியை நீங்கள் மேரேஜ் பண்ணீங்களாமே அப்படிங்கிற மாதிரி மோனிகா கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது கரெக்டாக காளியப்படும் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. நம்ம நினைச்சது மாதிரி இவ கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாலே சரியான ஆளாக தான் இருக்கா, இனி இந்த செல்வனாயோட முகமே மாறிப்போச்சு, செல்வனாயோட ஆட்டத்துக்கு நம்ம முடிவு கட்டிட்டோம், இதுக்கு மேலே உதய பெருமாள் என்னதான் சொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி காளியப்பன் மனசுல யோசிக்கும் போது செல்வனாயும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மோனிகா தேவையில்லாம எதுக்கு வீட்டுல வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, இது எதுவுமே அவங்களோட பர்சனல் விஷயம், அதை பத்தி நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா கிட்ட பிரச்சனை பண்ணும்போது மோனிகா இது எல்லாத்தையுமே லைவா டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. உதய பெருமாளை எதிர்த்து சொல்லுங்க சார் எதுக்கு மௌனமா இருக்கீங்க, இந்த மௌனத்தை நாங்க எப்படி ஏத்துக்கிறது, அப்போ உங்க மௌனத்தை பார்த்தா நிஜமாவே நாங்க கேட்குற கேள்வி எல்லாமே உண்மைதான் போல இருக்கு, அப்ப சங்கரியை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, சரி சங்கரிக்கா உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தன்னு சொன்னாங்களே, அந்த பையன் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம உதய பெருமாள் கிட்ட கேட்கும்போது சிவாவுக்கு டென்ஷன் தாங்கல, அப்படியே கோபப்படும் போது அயலியும் சிவா கிட்ட சமாதானப்படுத்துறாங்க. சிவா கொஞ்சம் பொறுமையா இரு, இதனால பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி விடாம மோனிகாவை எதுக்கு தேவையில்லாம வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ, தேவையில்லாம உள்ள இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு வந்து எங்க வந்து எங்க மாமாவை சந்தேகப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்காத, எதுனால எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி அதுல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு கட்டத்துல உதய பெருமாளும் நம்ம செல்வனாயி என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் ஆமா இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மோனிகாவும் சரி அப்ப உண்மைனா உங்களுக்கு 2 பேருக்கும் பிறந்த குழந்தை எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உதய பெருமாள் சொல்ல வரும்போது செல்வனாகி அதை தடுத்து நிறுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம சிவாவும் இது எல்லாமே அப்பா ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலதான் இருக்காங்க. அதே சமயத்தில் செல்வனாகியும் நம்ம உதய பெருமாள் கிட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க கேட்கும்போது இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி எதுவுமே வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எந்த மூஞ்சோட நாங்கள் எல்லாம் வெளியில் போக முடியும், கபிலன் வேறு ஊரில் இல்லாத சமயமாக நீங்கள் எப்படியா செய்வீங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அயிலையும் சிவா கிட்ட வந்து சிவா நீ எதுக்குமே கவலைப்படாத, ஏற்கனவே அந்த வெட்டிங் ஆனிவர்சரி சமயத்திலேயே மாமா வந்து எல்லா உண்மைகளும் எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க, கடைசியில் எதுவுமே நடக்காமல் போயிட்டு இப்போவாது ஏதாவது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டியதான் அப்படின்னு நம்ம சிவாவும் அயிலையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வர்மாவும்
அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்குது. இந்த கபிலன் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறது சரியே வராது. நம்ம வந்து ஏதாவது மாட்டிடுவோம். எப்படியுமே கொஞ்ச நாளுக்கு ஒரே இடத்துல இருந்துட்டு இருந்தா அதிகாரிகள் ஏதாவது ஒரு செயல் பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம கபிலன் கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு அப்படி சொல்லும்போது கபிலன் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. எதுக்காக இப்போ தேவையில்லாமல் இவன் இப்படி செய்துட்டு இருக்கான்? ஒரு மாதம் காண இதே இடத்துல தானே இருந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டர் பண்ணால் இப்போ திடீர்னு இந்த வெக்கேட் பண்ண சொல்கிறானே. சரி எதுவாக இருக்கட்டும் நம்ம போகலாம். இப்போ திடீர்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எங்கே போனோம் என்ன யாது அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனே வர்மா கிட்டேருந்து வரலைன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நம்ம கபிலனும் வெளியில் அந்த சூட்கேஸோட வராங்க. அதே சமயத்தில் நம்ம அயலி அரேஞ்ச் பண்ண அந்த ஆளும் பார்க்குறாங்க. இவன் எதுக்கு இப்போ வெளியில் வரான்? அதுவும் கையில் சூட்கேஸோட இருக்கானே, யாரை சந்திக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாமல் வீடியோ ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கபிலனும் வெளியில் வந்து பார்க்கும்போது கரெக்டாக நம்ம வர்மா கபிலனை தடுத்து நிறுத்துறாங்க. என்ன கபிலா உனக்கு ஒன்றும் புரியலையா? எதுக்காக வந்திருக்கோன்னு தெரிய மாட்டேங்குதா அப்படி கேட்கும்போது அதில் கபிலனும் ஆமாம் வர்மா, ஒரு மாதம் காணோம் இதே இடத்துல தானே இருக்கணும்னு சொல்லிட்டு நீ வேலையெல்லாம் கொடுத்துருந்தா அப்படி இருக்கும்போது திடீர்னாலும் எதுக்கு வெக்கேட் பண்ண சொன்ன அப்படி சொல்லும்போது வர்மாவும் எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் ஒரு செயல் பண்ணேன்னா அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணுவேன். நீ பாட்டுக்கு ஒரு மாதம் காணோம் இதே இடத்துல இருந்தால் நீ வந்து பண்ணக்கூடிய வேலையை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது சரியே வராது. நான் சொல்கிற மாதிரி என்னோட கஸ்டடியில் தான் இருக்கணும். வெளியில் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு வர்மாவும் நம்ம கபிலனை வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவாயிலையும் வீட்டுக்குள்ளே இவ்வளோ குழப்பங்கள் நடந்துட்டுருக்கு. வெளியில் கபிலனுக்கு வர்மா என்ன வேலை கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ என்னாச்சோ அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம அயலி அரேஞ்ச் பண்ணவங்களும் கால் பண்ணுறாங்க. அயலிக்கிட்ட வந்து மேடம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கபிலன் வந்து இந்த ஹோட்டலில் விட்டு வெக்கேட் பண்ணிட்டு போனால் அவன் ஒரு ஆளை சந்திச்சான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை நான் இப்போவே உங்கள் மொபைலுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம அயலிக்கு அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறாங்க. நம்ம சிவாவோ என்னாச்சு அயலி தெரிந்தாலே எதுக்கு கபிலன் வந்து இடம் மாறி போகணும்? அது வரை அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியாது. என்ன செய்கிறது? நமக்கு கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த வர்மா என்ன தான் பிளான் போட்டிருக்கானோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சாதான் அடுத்து நம்ம வந்து அதுக்கேற்றவாறு செயல் பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதை பார்த்து நம்ம சிவா கிட்ட சொல்லும்போது சிவாவும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அதோட விடாமல் வர்மா தான் கபிலனை சந்திச்சிருக்கணும். கபிலனை இடம் மாற்றினது எங்கன்னு தெரியலையே. அவனுக்கு கொடுத்த வேலையே எதுவும் தெரியல. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை தான் பண்ணியிருப்பான். எப்படியாவது இந்த கபிலன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் அதுக்கான வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காளியப்பனும் செல்வன் ஆகிக்கிட்ட வந்து என்ன நான் சொன்ன மாதிரியே செய்துட்டேன்ல, இனிமேல் என்னோட விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறமா ஒரு நாளும் நீங்கள் தலை குனிஞ்சு தான் இருக்கணும் அப்படி சொல்லும்போது செல்வன் ஆகியும் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கும்போது காளியப்பனும் நீ மட்டும் எல்லா சொத்தையும் எப்படியாவது உன்னோட பையன் கபிலனுக்கு பேரில் எழுதி வாங்கிட்டு போயிடலான்னு தானே பார்த்தா அதெல்லாம் நான் இருக்கும் வரைக்கும் எதுவுமே நடக்காது. நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கோம் அந்த இந்திராணி எதிர்த்து. ஆனால் இப்போ வந்து என்னை தனியாக விட்டுட்டு கபிலனுக்கே இந்திராணியோட எல்லா பொறுப்பையும் கொடுத்துலான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டிங்கல்ல, இது ஒருபோதுமே நான் இருக்க வரைக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு காளியப்பனும் செல்வநாயை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. செல்வநாய்க்கு இப்போ ஒரே குழப்பமாயிடுது. சிவதான் மூத்த வாரிசு அப்படிங்கிறத இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே சொல்லிட்டு யோசிக்கும் போது கூடிய சீக்கிரமாக நம்ம உதயபெருமாள் சிவா தான் மூத்த வாரிசு அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. அதோட விடாமல் சிவாவுக்குள்ள எல்லா உரிமைகளையும் வாங்கி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். இன்னும் சரி கபிலனுக்கு பெரிய பிரச்சனை வரும்போது சிவா தான் கபிலனை காப்பாற்ற போகிறாங்கன்னே சொல்லலாம்.